ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யூவி ரிவ்யூஸ். கடந்த 2 வீடியோவா நம்ம டாப் 10 தமிழ் மூவிஸ் ஆஃப் 2024 என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி 10th பிளேஸ்லேருந்து 4th பிளேஸ் படங்கள் பார்த்துட்டோம். வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இன்னைக்கு முதல் 3 இடங்கள் பிடித்த அந்த படங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் போன வருஷத்தில் எல்லா லாங்குவேஜும் சேர்த்து ஒரு 120 படங்கள் பார்த்துருப்பேன். இத்தனை படங்கள்லையும் உனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு கேட்டால் நான் கண்ணை மூடிட்டு மெய்யழகன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் எனக்கு அந்த அளவுக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. இப்போ 30+ ஏஜில் இருக்கிற நிறைய பேர் சின்ன வயசில் கிராமத்துலேயோ இல்லை சின்ன நகரத்துலேயோ வாழ்ந்துட்டு பெருநகரத்துக்கு வேலைக்காக குடிபெயர்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற லட்சம் பேருக்கு இந்த படம் என்ன மாதிரி எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் 18 மினிட்ஸ் கட் பண்ணதெல்லாம் அநீதியின் உச்சமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது அவ்வளோ நல்ல படம். இந்த படத்தில் ஒரு 18 நிமிஷம் கட் பண்ணி தான் உங்களுக்கு சுவாரஸ்யம் வேணும்னா நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிவிட்டு ஓடிடியில் பார்த்துட்டு தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற கில்ட்டில் டைரக்டர் பிரேம்குமாருக்கு ஜிபே பண்ணவங்க கதையெல்லாம் இருக்குது. நம்ம சர்வேல மொத்தம் 59% பேர் இந்த படத்தை அவங்களோட டாப் 10ல் வச்சுருந்தாங்க. ஸோ 2024 சிறந்த 10 படங்களில் மெய்யழகன் பிடிச்சிருக்கிற இடம் 3. போன வருஷத்தோட மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இந்த படம் தான். ரியல் ஹீரோ சப்ஜெக்டே தமிழ் சினிமாவில் ரொம்ப ரேர். அதுலேயும் ஒரு ஹீரோ மாமனார் இன்னொரு ஹீரோ மருமகன்னு வச்சு எஃபெக்டிவாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அவங்களுக்கு ஈக்குவலாக வெயிட்டேஜ் கொடுத்தது இல்லாமல் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் பேர்ஸுக்கும் வெயிட்டேஜ் கொடுத்து பெரிய அளவில் ஹிட் அடித்த படம் தான் இந்த லப்பர் பந்து. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸே இந்த படத்தோட சிம்பிளிசிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், டைலாக்ஸ் ஆகட்டும் ரொம்ப சிம்பிளாக ஆனால் எஃபெக்டிவாக வச்சுருந்தாரு டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து. நம்ம சர்வேல மொத்தம் 61% பேர் இந்த படத்தை அவங்க டாப் 10ல் வச்சுருந்தாங்க. ஸோ 2024 சிறந்த 10 படங்களில் லப்பர் பந்து பிடிச்சிருக்கிற இடம் 2. ஒரு படத்தோட கதை எவ்வளோ சிம்பிளாக வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை வச்சு ஒரு நார்மல் ஸ்டோரியவே எக்ஸ்ட்ரானரி மூவியாக மாற்றலாம் அப்படின்னு நிரூபித்த படம் தான் இந்த மகாராஜா. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கொடுத்த இம்பேக்ட் நம்ம லாங்குவேஜ் தாண்டி உலகம் ஃபுல்லாகவே பெரிய லெவலில் ரீச் ஆச்சு. விஜய் சேதுபதியோட 50வது படமாக வெளிவந்து ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் அக்ராஸ் நேஷன்ஸ் ரொம்ப வீக் டாப் 10ல் இருந்துச்சு. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு கல்ட் இமேஜை ரீச் பண்ணிருச்சு இந்த படம் நம்ம சொல்லலாம். நம்ம சர்வேல மொத்தம் 65% பேர் இந்த படத்தை அவங்க டாப் 10ல் வச்சுருந்தாங்க. ஸோ 2024 சிறந்த 10 படங்களில் முதலிடம் பிடித்திருக்கிறது நம்ம மகாராஜா.